ராதா, ஆள் மேல வந்து மோதிட்டியே. சாரி சார், மன்னிக்கணும் சார். மகாலட்சுமி பேனரை பார்த்துட்டே வந்து உங்க மேல மோதிட்டேன். சே, சிட்டியே ரொம்ப கெட்டு போச்சு. பேனர் எல்லாம் எங்கெங்க வைக்கிறதே தெரியாம போயிடுச்சு. முதல்ல கமிஷனருக்கு எழுதி போட்டு இந்த பேனர் எல்லாம் ஒழிக்கணும். சார், நீங்க யார வேணா ஒழிங்க சார், இந்த அம்மா பேனர் மட்டும் ஒழிக்காதீங்க சார். ஷீ இஸ் கிரேட். என்ன வரே சார்? பாத்து போமா, பாத்து. ஹாய் ராதா. ஹாய். என்னடி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வர வழியில என்ன கொஞ்சமான வேலையா? ஒரு ஆள் மேல மோதிட்டு அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு கால்ல கொஞ்சம் அடியப்பட்டுக்கிட்டு இவ்வளவையும் முடிச்சுக்கிட்டு வர வேணாமா? ஆக்சிடென்டா? மைனர். இத பாத்தியா, உன் அபிமான நட்சத்திரம், கலையரசி, நடிப்பு சிகரம், மகாலட்சுமி நடிச்ச தாய்மனம். வெற்றிகரமான 25வது வாரம் காலையில பேப்பர் பாத்துட்டேனே. மகாலட்சுமி போட்டோவுக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூராரத்தை எடுத்திருப்பியே. எல்லாம் மானசீகமா தான். சினிமா பத்தி பேச்செடுத்தாலே எங்க அப்பா தொலைச்சிருவாரு. இத பாருங்க, உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? தாய்மனம் வெற்றி, மகாலட்சுமி வெற்றி. மகாலட்சுமி வெற்றி என்னோட வெற்றி. அதை கொண்டாடத்தான் இந்த ஸ்வீட். உன் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் போதும். இப்ப காலேஜ் பில்டிங் ஃபண்டுக்கு இன்னும் 20 டிக்கெட் விக்கணுமே, அது யார் தலையில கட்டுறது? எவன் ஏமாறுவா? அதையும் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம கலையரசி, நடிப்பு சிகரம், மகாலட்சுமியை சந்திக்கிறோம். நிஜமாவா? முடியுமாடி? ட்ரை பண்ணுவோம். பட்டா பாக்கியம். ஏ கவிதா, ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா? போயஸ். ஏய், யாருக்கு போன்? மகாலட்சுமி வீட்டுக்கு. அவ நம்பர் உனக்கு தெரியுமா? அவ என்னடி அவ? உங்க வீட்டு வேலைக்காரியா? அவங்கன்னு மரியாதையா சொல்லு. சாரி ராதா, அவங்க நம்பர் மட்டும் இல்ல, அவங்க நட்சத்திரம், பிறந்த தேதி எல்லாமே எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, மேடம் இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மகாலட்சுமி பேச போறாங்கடி. என்னடி பேசுறது? யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தைரியமா பேசுடி. எப்படி ஆரம்பிக்கிறது? ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்குதுடி. ஹலோ. ஆம்பளை குரல். ஹலோ, மேடம் இஸ் தேர்? நோ. ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூ? எவனோ மிரட்டறான். மிஸ்டர், மே ஐ நோ ஹூ யூ ஆர்? காலையில பெரிய பேஜாரா போச்சு. யாருமா நீ? ரொம்ப ரோதனையாதான் இருக்கு. நீ யாரியா? நான் மகாலட்சுமியோட மேடத்தோட பர்சனல் செக்ரட்டரி. ஹலோ, குட் மார்னிங் சார். ஐ அம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் கீதா சாரி சென்டர். ஓ, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எதுக்கு சார் இத்தனை குட் மார்னிங்? ஒரே வரியில குட் மார்னிங் டில் மார்னிங்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? பை தி பை, ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து போன் வந்தது. எஸ், ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ். அம்மா செலக்ஷனுக்காக 20 சாரீஸ் காட்ட சொன்னாங்க. அவங்க இப்ப ஸ்டுடியோல இருக்காங்க. ஏசிஎம், ஏவிஎம், ஏவிஎம். ஏவிஎம் ஸ்டுடியோ. தேங்க்ஸ். யாருமா நீங்க? உள்ள போறதுக்கு பாஸ் கொண்டு வந்தீங்களா? பாசா? அப்படி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் இருடி, அவருக்கு புரியும்படி நான் சொல்றேன். நடிக்கிறதுக்கு காலேஜ் பொண்ணுங்க வேணும்னு கேட்டாங்க, அதனாலதான் வந்தோம். வேணானா திரும்பி போயிடுறோம். நடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்ப போங்க. அழுங்கள் அண்ணா, நன்றாக அழுங்கள். உங்கள் கண்களிலே கண்ணீர் வற்றும் வரை அழுங்கள். உங்கள் ரத்தத்தில் இருக்கும் ஈரம் காய்ந்து சுண்டும் வரை அழுங்கள். அன்பு முழுவதையும் கொட்டி வளர்த்த உங்கள் தங்கை இவ்வளவையும் சகித்துக் கொண்டு வாழும் வரை அழுங்கள். நான் தடுக்கவில்லை. வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். யார் அது நான்சென்ஸ் அனாவசியமா சத்தம் போட்டு ஒரு நல்ல ஷாட்டை வேஸ்ட் பண்ணது? முதல்ல அவங்களை வெளிய அனுப்பியா? பரவாயில்ல, இன்னொரு தடவை எடுத்துக்கலாம். ஓகே மேடம். ரத்னம், ஒன் மோர் டேக். ஒன் மோர். கிளாப் இன். ஸ்டார்ட். ரன்னிங். பை 4 டேக் 2. அழுங்கள் அண்ணா, நன்றாக அழுங்கள். உங்கள் கண்களிலே கண்ணீர் வற்றும் வரை அழுங்கள். உங்கள் ரத்தத்தில் இருக்கும் ஈரம் காய்ந்து சுண்டும் வரை அழுங்கள். அன்பு முழுவதையும் கொட்டி வளர்த்த உங்கள் தங்கை இவ்வளவு சகித்துக் கொண்டு வாழும் வரை அழுங்கள். நான் தடுக்கவில்லை. ஆண்டவரே, நீ மனிதர்களை கையில்லாமல் படைக்கின்றாய், கால் இல்லாமல் படைக்கின்றாய். நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். ஆனால் நீ எவனையும் இதயம் இல்லாமல் மட்டும் படைக்காதே. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க பிலோமினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க ரசிகர். நீங்க ஆக்ட் பண்ண ஒரு படத்தை கூட நான் மிஸ் பண்ணதில்ல. நீங்க நடிச்ச தாய்மன படத்தை எங்க அப்பாவுக்கு தெரியாம 4 தடவை பார்த்துட்டேன். சூப்பர் ஆக்டிங். தேங்க் யூ. உட்காருங்க. ஆமா, நீங்க எப்படி ஸ்டுடியோக்குள்ள வந்தீங்க? வாசல்ல குறுக்கா மடக்குனாரு. நாங்க ஆக்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டோம். ரத்னா, கேளுங்களேன். ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டோம். வெளியில ப்ரொடியூசர் கிட்ட மாட்டிக்கிட்டோம். இவ உங்க தங்கச்சி மக, நீங்க தான் ஷூட்டிங் பார்க்க வர சொன்னீங்கன்னு சொன்னோம். ராஜ மரியாதை. ரொம்ப குறும்புக்காரியா இருப்ப போல இருக்க. உங்களை பாக்கணுங்கிற வேகம் அத்தனை தடையும் மீறி உள்ள வந்துட்டோம். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டோம். மேடம், டிக்கெட்
மேடம், என்னது? எங்க காலேஜ் பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன். நீங்க ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா போதும், அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுக்காக உங்ககிட்ட டிக்கெட் விற்க வரல, உங்களை பார்த்துட்டு போகத்தான் வந்தோம். இஷ்டம் இருந்தா tickets, 500 rupees. Madam, you're great. Thank you, madam. Madam, எல்லாருக்கும் தான் மனசு இருக்கு. ஆனா உங்க மனசு இருக்கே, you're simply superb, madam. காக்கா பிடிக்கிறேனா? காக்கா இல்ல, ஐஸ். என்னமாச்சு? ரத்தம் வருதா? பெருசா விடலப்பா. உனக்கு ஏமா இந்த வேலையெல்லாம்? நான் தான் அப்பவே சொன்னல, படிக்கிற பொண்ணு பரீட்சை சமயத்துல காயம் பட்டுக்கிட்டா. போங்கப்பா, நான் எப்பதான் அதெல்லாம் கத்துக்கிறதா? உனக்கு ஏன் இந்த கவலை? ஆமா, ஏதோ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்ன? நேத்து ராத்திரியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ப்பா. அப்படியா? அப்பா, நீங்களே சமையல் வேலையும் பாத்துக்கிட்டு, கடவண்ணிக்கும் போய்கிட்டு, ஸ்கூல் வேலையும் பாத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்கப்பா. சிரமமா? இல்லம்மா, எனக்கு இந்த வாழ்க்கையே பழகி போச்சு. சரி சரி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு காலேஜுக்கு புறப்படுறது கவனி. என்ன ஜானகி, உன் செல்ல பிள்ளை காலேஜுக்கு போயிட்டானா? நேத்துக்கு என்னமோ கிரிக்கெட் மேட்சா, லேட்டா எழுந்திருச்சான். பீச்ல லவ் பண்ணுவோம். அப்ப மீட் பண்ணல, அப்புறம் ஹோட்டலுக்கு போவோம், படுக்க போவோம். அவங்க அவங்க வீட்டுல போய் படுக்க போவோம்னு சொன்னேன். இன்ஜினியர், ஏய் இன்ஜினியர். அப்பா அப்பா அப்பா, நான் வரேன். குட் மார்னிங் டாட். ஹாய், குட் மார்னிங் இன்ஜினியர். கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளவு நடத்த? 23 ரன் தான் டாட். ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டேன். என்னப்பா அது? என் பையன் அதுவும் இன்ஜினியர் ஆக போற, மினிமம் 50 ரன்னாவது எடுக்க வேண்டாம்? என்னங்க இது? இன்னும் ஒரு வருஷம் படிப்பு பாக்கி இருக்கு, அதுக்குள்ளேயே உங்க பையனை இன்ஜினியர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. என் பையன் பேர்ல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. நிச்சயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவான். ஓகே இன்ஜினியர்? அடிக்கடி நீங்க இப்படி கூப்பிடுறதுக்காக நான் டிகிரி வாங்கி தான் ஆகணும். டோன்ட் வரி டாட், ஐ டு மை பெஸ்ட். ஜானகி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் Good morning, sir. Good morning. வாங்க. லஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பு. ஓகே? சரிங்க. வணக்கம் சார். அடடட, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நேத்தே வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. என்னங்க இது? 10 அடி தூரத்துல என்னுடைய அவுட் ஹவுஸ்ல இருந்துகிட்டு என்ன பார்க்க முடியலங்கிறீங்க? அது இல்ல சார், ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் ஹெவி. என்னங்க இந்த மாசத்து வாடகை? ஓ, இன்னைக்கு 2ஆம் தேதியா? மிஸ்டர் ராமநாதன், உங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சம்பளம் தராங்களோ இல்லையோ, கரெக்டா 2ஆம் தேதியானா எனக்கு வாடகை கொண்டு கொடுத்துறீங்க. என்னது 40 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கீங்க? இந்த மாசம் வருமானம் ஜாஸ்தியா? ஓ, வாத்தியாரங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல சார், வாடகையில 40 ரூபாய் நான் தான் சேர்த்து கொடுத்தேன். எதுக்கு? நானும் 10 வருஷமா 60 ரூபாய் வாடகையில இருந்துட்டு வரேன். இப்ப சிட்டில நடைமுறையில வாங்குற ரெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரொம்ப குறைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 40 ரூபாய் அதிகமா கொடுக்கலன்னா அது நல்லா இருக்கா சார்? மிஸ்டர் ராமநாதன், உங்களை நான் ஒரு டெனண்டாவே நினைக்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தராத்தான் நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த 60 ரூபாய் நான் வாங்க மாட்டேன். இதையும் வாங்குறேன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இந்தாங்க. வேண்டாம் சார், ப்ளீஸ் வச்சுங்க சார், மொத்தமா எனக்கு எப்படி வசூல் பண்றதுன்னு தெரியும். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, செக்ரட்டரி ராஜு ஸ்பீக்கிங். யாரது? ப்ரொடியூசர் பண்ணார கேசவனா? என்ன சார் விஷயம்? அது என்ன சார்? நீங்க எனக்கு ப்ரொடியூசர் கஷ்டம் புரியுது. நீங்க சும்மா கால் ஷீட்ன்றீங்க. இங்க கேலண்டர்ல 30 ஷீட் தானே இருக்கு, எல்லாத்துலயும் எழுதியாச்சு. மேடம்க்கு நோட் இட். சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். முடியாதையோ சார், எவ்வளவு கொடுத்தாலும் முடியாது சார், எவ்வளவு கொடுத்தாலும் முடியாது சார். யாருக்கு கிராஸ் டாக்? யோ, என்னையா ரெண்டு போன்லயும் மாத்தி மாத்தி பேசுற? என்னையா? பட் நான் புதுசா அந்த செக்ரட்டரி வேலையில சேர்ந்திருக்கேன்னா ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் எப்படி பேசுறதுன்னு ஒத்திக்க பாக்குறேன். எல்போர்டு, நீ ஒரு அல்பையா. ப்ரொடியூசர் கிட்ட எப்பவுமே நீ கெத்தா இருந்தினாதான் அவங்க இறங்கி வருவாங்க. நீ இறங்கி போயிட்டீன்னு வச்சுக்க, அவங்க ஏறி நிப்பாங்க. அதெல்லாம் போக போக பழகிக்கலையா. இந்த பாரு,
இந்த சமயக்கட்டு கணக்கெல்லாம் மேடம் உங்ககிட்ட அப்பப்ப கேட்டு வாங்கிக்க சொன்னாங்க. நீ ஒழுங்கா தரல ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த அம்மா ஏதோ ஞாபக மறதியா சொன்னா நீ கேட்டுறதா? ஜியாவுதீன் ராவுத்தர் கிட்ட இருந்து இந்த பங்களாவை வாங்குறப்ப அம்மா என்னையும் சேர்த்து வாங்கினாங்க. எங்கிட்ட கணக்கு கேட்ட ஆம்லெட் கரண்டில அரைவெட்டா வெட்டுவேன், ஜாக்கிரதை. ஃபீ. மேடத்தை பார்க்கணும். நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடுன்ற. இந்த பரமா ஆசிரமத்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படியா இருக்கும்? இந்த ஆளு ஒரு எல்போடு அல்ப. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காபி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. அப்புறங்க இந்த ஆசிரமத்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. நாம பிரார்த்தனை மண்டபம் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம்ல. இன்ஜினியர் கிட்ட எஸ்டிமேட் கேட்டிருந்தேன். அவர் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 ரூபாய் தரேன். அதை வச்சு வேலையை ஆரம்பிங்க. மிஸ்டர் ராஜு, ஆசிரமத்து பேர்ல 50,000க்கு ஒரு செக் போட்டு கொண்டு வாங்க. மேடம். எஸ் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அரசாங்க உதவி கேட்டு எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுமே. வேண்டாம், இப்ப அது தேவையில்லை. என்னால எப்ப முடியலையோ அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். நீங்க என்னோட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓகே. குட் மார்னிங். என்ன எல்லாரும் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஊர்க்கா இருப்பானோங்கிற அச்சம், அப்புறம் நாய் வந்து பாஞ்சு புடிங்கிடுமோங்கிற பயம், இத்தனையும் மீறி உள்ள விடுவாங்களோ மாட்டாங்களோங்கிற சந்தேகம். சே, அப்படி எல்லாம் இந்த வீட்ல எதுவும் இல்ல. ஆமா, நீங்க எல்லாம் நாங்க பிலோமினா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். அன்னைக்குள்ள ஸ்டூடியோல டிக்கெட்ஸ் விற்க வரல. ஓ, இப்போ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீங்க 5 டிக்கெட் ஒண்ணா வாங்குனது ரொம்ப தப்பா போச்சு மேடம். ஏ, 500 ரூபாவை மொத்தமா பார்த்த உடனே காலேஜ் பிரின்சிபல் அசந்து போய் எனக்கு உங்ககிட்ட பெரிய செல்வாக்கு இருக்குதா நினைச்சிட்டாங்க. இது காலேஜ் பூரா பரவி நான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டேன். அப்போ காலேஜ்ல உனக்கு பெரிய மார்க்கெட்னு சொல்லு. கொஞ்சம் தலங்க, அது இப்ப பெரிய டேஞ்சரா போச்சே. ஆ? பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு காலேஜ் ஆண்டு விழாவுக்கு மகாலட்சுமி தான் தலைமை தாங்கணும், அது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களே. சொல்லுங்களேண்டி. ஆமாங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மைதான். சாதாரணமா நான் எந்த பொது ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறது இல்ல. சொன்னேனே, அந்த அம்மா பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவங்க எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல, அவங்களுக்கு நேரமே இல்லன்னு சொன்னேன். ஒரு ஸ்பெஷல் கேஸா கேளு அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த பிரின்சிபல் தொல்லையே தாங்க முடியல மேடம். நான் காலேஜ் விட்டு நின்னுலான்னு இருக்கேன். ஆமா, எப்போ உங்க காலேஜ் ஃபங்க்ஷன்? ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். இத பாருங்க, உங்க தந்தி கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் பத்தாது. நீங்க நேர்ல வரல, எல்லாரும் ஏமாந்து என் பேரே ரிப்பேர் ஆயிடும். நான் எப்படியும் வரதுக்கு முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா போறாது, நீங்க வர்றீங்க. ஓகே ஓகே, பை.